வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மெஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொண்ணுங்க கிட்ட என்னால் பேச முடியலை, பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. இதில் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னா, உங்களுக்கு எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு தயக்கமாக இருக்கா, இல்லை பெண்கள் கிட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருக்கா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பெண்கள் கிட்ட மட்டும் பேசுறதுக்கு தயக்கமாக இருக்காங்கிறத உங்களோட ஆன்சர் என்னங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே பெண்கள்லாம் யார், அவங்கக்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் பாய்ஸ் காலேஜில் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வெறும் பாய்ஸாகவே இருந்திருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் பெண்கள் அதிகமாக இல்லாமல் பசங்க கூடவே வளர்ந்துருக்கலாம். இதெல்லாம் கூட நீங்கள் பெண்கள்கிட்ட பேச தயங்குறதுக்கு ஒரு விதமான ரீசனாக கூட இருந்திருக்கலாம். அதுவே இப்படி இல்லாமல் சில பெண்கள்கிட்ட மட்டும் உங்களால் பேச முடியலை, தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சைக்காலஜியில் சொல்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் லீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணுங்கள்லாம் நம்ம கூட பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறது. அதாவது அழகு, ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி அவங்கள சுப்பீரியராக நினைக்கும் போது இந்த மாதிரி தயக்கம் ஏற்படும். உங்களை விட நிறத்தில் ஹையாக இருக்கலாம், இல்லை நல்ல பணக்கார பொண்ணாக இருக்கலாம், இல்லை அதிகமாக படித்த பொண்ணாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரீசனால் நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னா இமேஜினேஷனை என்னன்னு தெரியுமா? இமேஜினேஷன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க கூடவே வாழ்கிறது மட்டும் தானே இமேஜின் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எண்ணம் ரொம்ப பெரிய அபத்தமாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை அந்த பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தாட்ஸ்லேருந்து வெளியே வாங்க. இதில் ரியாலிட்டி என்னென்னா, அந்த பொண்ணு நோ சொல்லிட்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டதா திங்க் பண்ணாதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்களை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, நிறைய பெண்கள் கூட பழக போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பெண் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அந்த மனசுக்கு பிடிச்ச பெண்ணை தான் நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்புங்க. ஒரு பெண் நீங்கள் போய் பேசி அவங்க பேசாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு உங்களை பிடிக்கலைங்கிறது மட்டும் ரீசனாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அவங்க பெண்ணாகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு பர்சனல் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா இங்கே நாம் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்குறோம், ரொம்ப வெள்ளையாக இருக்க பொண்ணு சுமாராக இருக்க பையனை மேரேஜ் பண்ணிக்கிறத பார்க்குறோம். எல்லா பெண்களுமே ஸ்டேட்டஸ், பணம், அழகு இதை மட்டுமே பார்க்காம தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தன்னை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதும்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பொண்ணுங்க கிட்ட பேசும்போது அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு உங்களை பிடிக்காமல், உங்களோட ஸ்கின் டோன் பிடிக்காமல், உங்கள் ஸ்டேட்டஸ் பிடிக்காமல் இதெல்லாம் ரீசனாக இருக்கணும்னு நினைக்காம அவங்களும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். இல்லை உங்களை மாதிரியே ஆண்கள் கிட்ட பேசுகிறதுக்கு தயக்கமாக கூட இருக்கலாம். இல்லை ஒரு பெண்ணுக்கும் உங்களை மாதிரி கூச்ச சுபாவம், தயக்கம், ஃபீலிங்ஸு இந்த மாதிரி எல்லா உணர்வுகளும் இருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முதல்ல நீங்கள் பெண்களை பெண்களாக ட்ரீட் பண்ணாமல் முதல்ல பர்சனாக அணுகுங்க. பெண்களை ஒரு மனிதராக கன்சிடர் பண்ணாமல், பர்சனாக கன்சிடர் பண்ணாமல், ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணுறது தான் இங்கு ப்ராப்ளமே. முக்கியமாக அவங்கள காதலியாவோ மனைவியாவோ நினைக்கிறது தான். இதனால தான் அவங்கக்கிட்ட போய் உங்களால் ஃப்ரீயாக பேச முடியலை. அவங்கள ஒரு மனிதராக ட்ரீட் பண்ணுங்கள், ஸ்ட்ரேஞ்சராக இல்லை ஒரு நண்பனாக ட்ரீட் பண்ணி பேச ஆரம்பிங்க. அப்படி பேசும்போது நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்லாம் போய் பேசாதீங்க. பேசுகிறதுலேயே 2 விதம் இருக்குது. சும்மா பேசுகிறது, இன்னொன்று காரணத்தோடு பேசுகிறது. அவங்கக்கிட்ட போய் கேஷுவலாக ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுங்க. இல்லைனா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பேசுறது. இந்த மாதிரி உங்களோட கான்வர்சேஷன் எய்தர் ஸ்மால் டாக் அல்லது பர்பஸ் டாக்காக இருக்கலாமே தவிர இன்டிமேட் டாக்காக இருக்கக்கூடாது. அதாவது அவங்கள பற்றின பர்சனல் கேள்விகளை கேட்குறதும் இல்லை உங்களை பற்றின பர்சனல் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கவே கூடாது. ஒரு பொண்ணு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது அதை புரிஞ்சிக்கலன்னா தவறாக நினைக்காதீங்க. அப்படி பேச மாட்டாங்களோன்னு பயந்துக்கிட்டு எந்த பெண்கள்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதும் தவறு. நீங்கள் பேசி அவங்க உங்களுக்கு பாசிட்டிவான ரியாக்ஷன் எதுவும் கொடுக்கலன்னா மேபி அவங்களுக்கு பர்சனலாக என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் அதோட உங்கள் லைஃபு முடிஞ்சும் போகலை, தொடர்ந்து உங்களுக்கு தோல்வியாகவே ஆகுதுன்னா பரவாயில்ல. எல்லாருக்குமே வெற்றிங்கிறது தோல்வியெல்லாம் சந்திச்சதுக்கு பிறகு தான் கிடைச்சிருக்கும். தோல்விக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையோ இல்லை சாதாரண மற்ற இடங்கள்லையோ உங்ககிட்ட பழகிற பெண்கள்கிட்ட எந்த தவறான இன்டென்ஷனுமே இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகிற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பழகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நேசிக்கிற ஒரு பெண் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.